பழைய மெமரிஸ்லாம் பழைய மெமரிஸ்லாம் வந்துச்சு. இந்த தெருவூரில் வந்து 8th படிக்கும் போது இந்த ஆள் வந்து விடவே இல்லை. தெருவில் சொன்னாதான் விடுவேன், அதுவும் பொருளோட சொல்லணும் வேற. மென்டல் டார்ச்சர். எனக்கே படிப்பு வராது. அதெல்லாம் இப்போ வந்து ஏன் படிக்கலன்னு யோசிக்கிறேன், வேற ஒன்றும் இல்லை. நிறைய விஷயங்கள் இருக்குது தெரியாது இப்போ வரையுமே எங்களுக்கு தெரியாது. நம்ம இங்கேருந்து கீழடி போய் பார்த்துட்டு வந்தோம்னா இங்கே வந்து பார்த்துக்கலாம் போடலாம். எவ்வளோ நல்லா இருக்குது பாருண்ணா, மஜாவாக இருக்குண்ணா. நல்ல இடம் தான். நம்ம கீழடி இங்கேருந்து எவ்வளோ தூரம்? கோடம்பாக்கத்துலேருந்து இங்கே பேர் உண்மையை சொல்லணும். நான் தேடி நிறைய இடத்துக்கு போகிறோம். ஆனால் நம்ம சரௌண்டிங்கில் இருக்கிற இடத்த மிஸ் பண்ணுறோம். கோடம்பாக்கம் செம்மையாகுது. ஏம்மா போகலாண்ணா எங்கேயா ஊந்துங்க எது செத்துறாது. சூப்பராக கொஞ்சம் வெயிலில் போகாம இப்படி போகலாம் வாங்க. அடிக்கிற வெயிலுக்கு அங்கே போனால் ஆபாயில் ஆகிடும். ஆனால் இங்கே இருந்தா உண்மையா நல்லா வைபா சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, ஜாலியாக. இங்கே பார்த்தீங்கன்னா சோவா இருக்கு. அப்படியா? ஆமா, நடுவில் இருந்து சூப்பர்ண்ணா. சுத்தனில் இருக்கிறா, குளிச்சுட்டு வந்தா மறிக்கிறான். மைக்கு நஞ்சிரும் போலண்ணா. மைக்கு போயிட போதுடா டே. என்னடா இப்பதான் மைக் வாங்கிக்கிறோம் நம்ம இது vlog-க்கு. அதுவும் எவ்வளோ காஸ்ட்லியஸ்ட், எங்களுக்கு ரொம்ப காஸ்ட்லி. அதெல்லாம் 12,300 ரூபாய். கேட்டோம் நெஞ்சாச்சிச்சு. இருந்தாலும் எப்படியோ வாங்கிட்டோம். உங்களை நம்பி தான் வாங்கிக்கிறோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நாங்கள் இல்ல அது வந்து 1 மில்லியன் அச்சு உடனே வள்ளூர் கோட்டத்தை வாங்கலான்ற ஒரு டிஸ்கஷன்ல பேசி. ஆமால வள்ளூர் கோட்டை வாங்கணும்ல. என்னது நம்ம செலிபிரிட்டி ஆயிட்டோம்னா வாங்கலாம், அவ்வளவுதான். நீங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாள் வள்ளூர் கோட்டத்துல பாருங்க. இன்னும் கொஞ்ச நேரத்துல டிடி கோட்டம் அப்படின்னு இருக்கும். இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு பாருங்க. அப்படிலாம் சொல்லாதப்பா. என்ன சொல்லாதப்பா, நான் வாங்கிடுவேன். எல்லாம் ஒரு பாசிட்டிவ் தான் மச்சான். வள்ளூர் கோட்டத்தை யாரும் வாங்க முடியாது, கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா. ஏய் கவர்மெண்ட்டே நம்மளுது தான்டா. கூட சிஎம்ஏ நான் எங்கள் அண்ணன் தான்டா. ஃப்ரெண்ட்ஸ் சிஎம்ஏ எங்கள் அண்ணன் தான். வள்ளூர் கோட்டமும் எங்களுது தான். இனிமேல் நம்ம தான். அவர் வந்து அந்த பதவிக்கான பொறுப்பாளர் தான்டா. அவரு ஃபுல்லாக அவரு தான் கிடையாது. அது இட்ஸ் நாட். அதாவது எங்கள் அண்ணனுக்கு ஒன்று என்ன வேணா பண்ணுவோம். கொஞ்சம் வெயில் ஆகுது, அடிக்கிற வெயிலுக்கு முடியல. தயவு செஞ்சு உச்சி வெயில வராதிங்க. இங்க நன்னா ஒரு மாரி நம்ம 10 இது வரல. இங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஜூஸ் கடை தெரிதா, அங்க போய் நன்னாரி சர்பத்து குடிக்கலாம். ஆமா, லால்ஸ் முடிச்சிட்டாங்க. இயற்கையை ரசிக்கும் போது ஒரு ஹாப்பினஸ் வருது, சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. அந்த இயற்கையோட அந்த செயற்கை சூப்பரா இருக்குது. அவன் நடிப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு முன்னாடி ஒத்து பார்த்துட்டு குடிச்சு பார்த்துட்டு வந்துட்டான் திருட்டு பையன். நம்ம போயிட்டு இப்போ வள்ளுவரை பார்க்கலாம். கூழ் கடை தான் இது. இப்போ நம்ம வள்ளுவரை போய் பார்க்க போறோம். வள்ளுவரை போய் பாரு போ. பரவாயில்ல, நாங்களும் பேசுவோம். என்னடா அது இளநீ தூண்டுகுது? என்ன பண்ணுறான் டேய்? வாடா, என்ன காக்கா முட்டை வருது பார்த்துட்டு. இளநியை பாருடா. இளநியா? வா, ஒரு இடத்துக்கு வந்துட்டோன்றது கோசம். வா இளநீ, நான் இது வரைக்கும் இந்த உலகத்திலே பார்க்கலன்ற மாதிரி நடிக்கிறான். எங்க டேய்? கோடம் பார்க்கறதுல இருந்தேன்னு பார்க்காம இருக்கக்கூடாது. ஆமா, இலை பச்சை கலர்ல இருக்குது. நான் பார்த்ததே இல்லைன்னு சொல்லுவேன். சாரி, நாங்க கோடம்பாக்கனாலே டிடி தான், டிடி பிளாக்ஸ் தான். இவங்க அப்பா மேல 12 கேஸ் இருக்குது, இவன் மேல 8 கேஸ் இருக்குது. அவங்க அப்பா மேல வந்து ரோலெக்ஸ் இல்ல, அவங்க குடும்பத்து மேல கேஸ் மட்டும் தான் இருக்குது. பரவாயில்ல. இந்த மாதிரி அவங்க பாருங்க, வள்ளுவர் அழகாக இருக்கு. ஆனா நம்ம கொஞ்சம் வடக்கர்களை மட்டும் விட்டோன்னு வைங்க, அவருக்கே காவி துணி போட்டு அவருக்கு ஒரு பட்டை வச்சு சாமி ஆகிடும். அவரு இப்ப வள்ளுவர் வந்து சாமி இல்லை,
அதானே வள்ளுவர் சாமி தான் அப்படிதான் எல்லாரும் நம்புறாங்க. இது போதி தர்மன் படம் பாத்தியாலே 7ஆம் வயது. இவங்கெல்லாம் நம்ம கடவுளா பார்க்கறத விட ஒரு சயின்டிஸ்டா பார்க்கணும். அந்த மாதிரி இதுல இது மாதிரிலாம் கோயில் மாதிரி கட்டினா ஒரு சாமி மாதிரி தான் தேர்றாரு. நான் என் வயசு வந்து யூத் பத்துல ஒருத்தன் வருவான்ல ஃப்ரெண்டு குண்டா பப்ளு மச்சான் டான்ஸ் ஆடுறா திருவாரு தேரு பக்கவாடி அது 10 ரூபா தான் கொண்டாங்க ஜாகிர் ஜாகிரா ஒன்று அந்த யூத் பத்துல ஒருத்தன் வருவான்ல பப்ளு அவன் பொருள் மாரி ஆயிடுச்சு மச்சான். யூத் படம் யூத் படம் பப்ளு ஏய் அவன் வயசு இப்படி இருக்காது. மொட்டராஜேந்திரன் வயசு போயிடுச்சு. ஏன் சொல்றேன் 20 வயசு தான் ஆகுது. ஞாபகம் மறந்துடுறான். நோய் பாடி சுகர் வருது. சுகரா? ஏகப்பட்ட கண்ணு தெரியல. சுகர்லாம் இல்ல போய் சொல்றான். சுகர் சொல்லாரு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்கடா. அடிக்கிற வெயில மண்டெல்லாம் பொழுகுது. தொண்டையும் ஓப்பன் ஆகுது. ஆடா 21 வயசு சொல்றேன். கருப்பு படத்தோட எஃபெக்ட் யாரும் அந்த படத்துக்கு பார்த்து கட்டாதீங்க. முடியல என்னால. செஞ்சுட்டாப்ல எப்படிடா வெயில் எவ்வளோ கத்தினுங்கிற பாருங்க. என் நண்பனை திருவள்ளுவர் மாரியே உட்காந்துக்கிறான். ஒரே அவர் மாரியே உட்கார ஒரே ஒரு குரல் ஒன்று சொல்லு நண்பர்களே. அச்சாணி என்ன அடைத்து உடைச்சாரி தெரியல. தம்பி நீ காவி துணி போட்டு வந்தா சாமியார் ஆயிடுது. வெள்ளை துணி போட்டா இருமாமா இருமாமா. இப்படி வைக்கணுமா? நித்யானந்தா பேரன் அப்படிதான் உட்காரும். நல்லா ஓலைச்சுடி குடுறா. ஓலைச்சுடி குடுறா. இந்த காலத்தோட ஓலைச்சுவடி தான் ஓலைச்சுவடி. இவர் ஒரு பேரன் நித்யானந்தா. ஆமா நீ அப்படிதான் உட்காந்துக்கிற. சுத்தி ஃபிகர் தான் இல்லை. சரி இவ்வளவு சுத்தி பார்த்தேன்னா ஒரு திருக்குறள் சொல்லு ஜனங்க. துப்பாக்கி துப்பாக்கி தூ படத்திலே வந்துச்சு. இடத்துல ஒண்ணும் இல்லை அவ்வளோ திருக்குறள் இருந்துச்சு. காமம் சொல்லிட்டு ஒரு டாபிக்ல லைன் போச்சு. கரெக்டா அது அந்த பெயிண்டிங்கை மட்டும் ஊத்தி 20 நிமிஷம் பார்க்கலாம். என்ன பண்ணலாம்? திருந்தவே மாட்டாங்க. திருக்குறள் மட்டும் அது புக்ல நம்ம என்ன தெரியாது. ஆனா ஸ்கூல் படிக்கும் போது பச்சை நடந்துச்சு. 1330 இவர் வந்து நேற்று சார்ஜி பில்ல பார்த்து ரெண்டு பேராரு. ஆமா உண்மையா சொல்றேன். கோடம்பாக்கத்துல இருந்து நீ வாஜாராவே இல்லடா ஃபர்ஸ்ட். ஏடா இவரே சொல்லிடுது வாஜாரு வாஜாருன்னு. ஏய் எங்க போனாலும் எங்க போலீஸ் பிடிக்காங்க வந்து டீச்சர் சொன்னா விட்டுறாங்க. எங்க போனாலும் டீச்சர் இருக்காங்க. ஆனா இவர் டீச்சர் கிடையாது. ஏதோ ஒரு திருக்குறள் சொல்லலாம். நீங்க வந்து ஒரு திருக்குறள் கூட சொல்ல தரலன்னா அதை விட அசிங்கமா தமிழருக்கு எதுவுமே இல்லை. ஆனா உண்மையா சொல்றேன் வந்தீங்கன்னா ஜாலியா என்ஜாய். கொஞ்சம் வெயில்ல வராதிங்க. வெயில் மொட்டை வெயில். அதே மாதிரி மேலே நின்று பார்த்தீங்கன்னா சுற்றி எல்லாம் கேர்ள்ஸ் காலேஜ் ஆகுது. விட்டு வரும்போது எல்லாம் போனாங்க. கேர்ள்ஸ் காலேஜ் எங்க இருக்குது? குயின்ஸ் மேரி எல்லாம் முடிஞ்சு வருவாங்கப்பா. குயின்ஸ் மேரி பீச் இருக்குதுன்னு உங்க பார்க்கலாம். நம்ம பக்கத்தில் ஏதோ காலேஜ் இது. ஆனால் லைலா காலேஜ் இது. அது தவிர்த்து எல்லாத்தையும் பார்ப்பாங்க. கருப்பு படம் போனோம். அங்கேயும் நாங்கள் டான்ஸ்லாம் ஆடி கட்சின்னு விளாடணும். இவன் ஒன்று மட்டும் தனியாக பார்த்தாங்க. நான் பார்த்துங்க கலர் கலர் தூளி கலர் பார்க்குறோம். எனக்கு அது மனித உரிமை. யாரை வேணா பார்க்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்ம யாரையும் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. அவ்வளோதான். இட்ஸ் ஆர் பர்சனல். அதை பற்றி நீ பேசக்கூடாது. அது காஜா பார்க்கக்கூடாது. பார்த்து தான் எங்கேயாவது கொஞ்சம் விட்டா கூட என்ன பண்ணணும்னு தெரிய மாட்டேங்குது. அவங்க சொல்லித்தர பொண்ணை விட்டுட்டு அவங்க என்ன சொல்லி தராங்கன்றத பாரு. கல்யாணம் ஆயிடுச்சு. நான் என்ன இது கல்யாணம் ஆகுது. எனக்கு 21 வயசு தான் ஆகுது. நான் இந்த வயசுல நான் கல்யாணம் பண்ண நல்ல கண்ணு மூக்கு காது எல்லாம் போயிடும். அப்புறம் நீ கல்யாணம் பண்ணி என்ன பண்ண போற சொல்லு. அதெல்லாம் போக சரி தூரமா இங்க இருந்து அங்க அந்த கொடியில என்ன சொல்லி பார்த்து சொல்லு. என்ன சரி அந்த கார் கலர் நான் சொல்லு. கார் கலர் வந்து சிமெண்ட் கலரு. சிமெண்ட் கலர் சில்வர் கலர் சிமெண்ட் கலர். சரி கண்ணும் தெரியல மண்ணும் தெரியல. பார்க்கிங் ஏரியாவா அது? பார்க்கிங்கா? பா சத்தியமா இது யாருக்கும் தெரியலடா. பார்க்கிங் இவ்வளோ பெருசா? ஃபோரம்ல கூட ஒரு பார்க்கிங் இல்லடா.
கமலா தேட்டர் பார்க்கிங் கூட சின்னதுதான் ஃப்ரெண்ட்ஸ். 30 ரூபாய் வாங்குறாங்க. தூய்மை பணியாளர்கள் இந்த ட்ரெஸ். துணி நீங்க நோட் பண்ணீங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் போடுற அந்த ட்ரெஸ் மாதிரியே இருக்கும். அதே பாட்டுண்ணா ஆரஞ்சு இப்போ இவன் கண்டுபிடிச்சு ஆரஞ்சு ப்ளூவு இது எல்லோ அப்படிதான். என்னடா சொல்ல வர? அதாவது தூய்மை பணியாளர்கள் வந்து நம்ம அது நாட்டை மட்டும் சுத்தம் பண்ணல, இங்கே அழகும் கூட்டுறாங்கன்னு சொல்ல வரேன். டிவிக்கோட யானைலாம் இருக்குங்க. டிவிக்கு டேய் ஓ என்னடா யானையை பார்த்தாலே டிவிக்கு என்னறாங்க? பட்ஜெட் வந்து வேற மூக்கில் அழுகுது. சிலைக்கு மூக்கணுன்றது நான் டேய் நான் பொழப்புன்னு பார்த்தேன். இனிமையாக ஒரு குரல், அந்த குரலுக்கு ஏதோ ஒரு குரல் சொல்றேன். ஆனா அந்த குரலுக்கு நீ ஒரு குரல் சொல்ற. குரலினிது யாழினிது என்பர் தம் மக்கள் மழை சொல் கேளாதவர். இல்ல வேணாவா, நல்லா இல்ல. கசின்னு வராருடா பாரா, குதிரை இன்னும் அங்க பாரு, அங்க ஒருத்தர் மாட்டினுங்கிறாரா, காப்பாத்துறா எப்படியாச்சு. குதிரை தூக்கி நிக்குதா? டேய் இங்க பாரு மச்சான், அங்க மாட்டின்னு ஒருத்தர் தூராரு பாருடா, இப்படியே காப்பாத்துங்க அவரை. தம்பி காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதன்னு சொல்லியிருக்கேன் நானு. இது நம்ம சின்ன வயசுல அந்த சோளம் பாக்ஸ் இருக்குல்ல, அது மாதிரி இருக்கு. அதான் அதுவும் பென்சில் பாக்ஸ் தான். அப்போ இதை வச்சு தான் நம்மளுக்கு அந்த சோளம் மாரி இந்த பென்சில் பாக்ஸ்லாம் வாங்கி கொடுப்பாங்க பாருங்க சின்ன வயசுல. சோளம் மாரி டிசைனா அது மாதிரியே இருக்குது. வேற எல்லாம் மஜா வட்டிக்கிறாங்க. இதெல்லாம் என்ன கல்னா இது? எல்லாமே கிரானைட். கல்லு. இந்த ஒரு சிலையை மட்டும் வித்தனா அவ்வளோதான் படையப்பா பத்தில் வர மாதிரி நம்ம பணக்காரங்க. மச்சான் உள்ளூர் கூட காஸ்ட்லியாக இருக்கிறாங்க. ஏய் மச்சான் இங்கே பாரு, என்னெல்லாம் போட்டிங்கன்னா ரீச் எங்கேயோ போயிடும். எங்கே போயிடும்? ஒரு ஃபோட்டோ எடுத்து யூடியூப்லேயோ இன்ஸ்டாலேயோ போட்டால் ரீச் பிடிச்சிக்கும். உள்ளூர் பக்கத்தில் போனதுன்னு சொல்லிட்டு அது வியூஸ் போடுறாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். நான் தலை நோ இந்த காலத்து ஆளுங்க நான் 6 பேக்ஸ் இருக்கேன். என் வல்லூருக்கு 6 பேக்ஸ் இல்லை. நான் போய் திரும்ப படம் பார்த்தேன், 7ஆம் தேதி எல்லாரும் வச்சுட்டு இருப்பாங்க. பால் ஆரோக்கிய பால் எல்லாம் தெரியாதா? ஆவின் பால் இவங்களை வச்சு யாருக்கு பால் எல்லாம் பால்னாலே அந்த காமெடி வந்துடும். நம்ம சின்ன வயசுல இருக்குமா அந்த சோளம் மாரி ஒரு பாக்ஸ் நம்ம பென்சில் பாக்ஸ். இதை பார்த்தா உன் ஞாபகம் தான் வருது. வல்லூர் கோட்டம் வந்துருந்தா வல்லூர் கோட்டம் அதான் வல்லூர் கோட்டம் வந்தாலே அவனுக்கு ஒரு மாதிரி தோணுது. அதனால வல்லூர் கோட்டம்னா அதெல்லாம் தாண்டி திருவள்ளுவர் ஒருத்தர் இருக்கிறாரு. அது நிறைய திருக்குறள் நிறையா இருக்கு. உள்ள வந்து பாருங்க. மாதிரி ஆளு ஒரு மணிக்கு வந்து ஒன்றுமே இல்லை, உங்கள் பேர் உங்கள் நம்பர் மட்டும் போட்டால் போதும், உள்ளே விட்டுருவாங்க. இன்னும் இந்த ஈய பாருண்ணா, அந்த பழைய காலத்து ஈனா, பழைய காலத்து ஈ. நீ இதெல்லாம் ஏன்டா காமெடின்னு பண்ற? இது காமெடியே இல்லை. இங்கே பாரு பழைய காலத்து ஈடா அதெல்லாம். சும்மா இருக்கிற குழந்தைகளை கூப்பிட்டு உன் பேரு சொன்னது லஞ்சமா ஒரு சாக்லேட். லிங்கேஷ். உன் பேரு? வீட்டுக்கு தெரியுமா வந்தது? தெரியாதா? அந்த வைப் பண்ணலாம் பையன் உடைய ரீச்ல ஆகாது வீடியோ. தெரியாது, வரமாட்டாரு. காலேஜுக்கு தான். அதாவது விளாக் எடுக்க வந்து இப்போதான் ஃபஸ்ட்டு வீடியோ எடுக்கிறோம். ஃபஸ்ட்டு வீடியோ, 2வது வீடியோ, ஒரு வீடியோ இருக்குது, அதை போடுவோம். அது சும்மா எடுத்த வீடியோ, அது வந்துச்சு நல்லா. விளாக் எடுக்க வந்த வீடியோ நல்லா இல்லை. தான் இது லைக் மஜாவாக தான். இவ்வளோ நேரம் கூட்டம் இல்லை, வந்துட்டாரு. இப்போ வந்துட்டு வெயில் அடிக்கணும், வந்துட்டான் தண்ணி குடிக்க. பொண்ணுங்களாம் அங்கே தான் இப்போ கூப்பிடுறாங்க. என்ன பண்ணுறது? நாளைக்கே ஒரு இடம் போனோம், அந்த இடத்துக்கு ஒரு ஆள் வர முடியும். ஏன்னா காலேஜ் தான், காலேஜ் எம்ஜிஆர் யூனிவர்சிட்டி வந்து ஒரு காலேஜ். அது வந்து பசங்க அப்புறம் வேலையை கொடுத்துருவானுங்க. ஆமாம், அந்த பசங்க சொல்லுவாங்க அதெல்லாம் ஒரு காலேஜ். காலேஜில் எல்லாம் கேஸ்காரரா. ஆமாம், அடியே போல கேஸ்காரா. ஒருத்தன் என்னன்னா என் வீட்டில் வேலை இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஒருத்தன் என்னன்னா காலேஜ் இதுதான். லாக் பண்ணுறவங்களாம் எவ்வளோ கஷ்டப்படுறீங்க இப்போதான் புரியுது. அதனால் இந்த என்ன பண்ணியிருந்தான், வீட்டில் தூங்கி வந்துக்கிறான். நான் ஃபோன் பண்ணும் போதெல்லாம் காலேஜுக்கு போகிறேன்டா, காலேஜுக்கு போகண்டா, காலேஜுக்கு போயிட்டான்னா
இப்போ நானா அவங்க அப்பா வந்து இப்போதான் முன்னாடி தான் சொன்னால் அவங்க அப்பா வெயிட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன் எங்கள் அப்பா முன்னாடியே வெயிட் பண்ணி வச்சிட்டேன், 1 மாதமாக போகல காலேஜுக்குன்றான். ஒரு மனுஷன் போய் சொல்லலாம், வாழ்க்கையே பொய்யா இருக்குது. சொல்லு. டேய் காலேஜுக்கு அது ஒரு தப்பாடா. என்னடா டேய் 4 பேர் ஏதாவது பண்ண விடுவேன். சரி காலேஜுக்கு போ, நான் பண்ணுறது 1 வருஷம் தான் அப்படியே சொல்லுவோம். இவர் வேறு நான் சொன்னால் 1 வருஷம் தான்டா, 1 வருஷத்தில் ரீச் ஆகிறோம், வீடியோ போட்டு ட்ரெண்டாக ஆகிறோம்னா. காக்ரோச்சுக்கே காலம் வருது. அதுக்கு தான் பண்ணுறானுங்க, அது வருது. நீ எதுவுமே பண்ணாமல் எதுவுமே வராது. அதான் பண்ணுறேனே. என்ன பண்ணுறேன்? ஒன்றுமே பண்ணுற பிளாக் இவன் வந்தோம், ஒரு நாள் தான், ஒரு ஃபஸ்ட் நாள் வந்தோம், ஒரு 2 மணி நேரம் போனோம் வந்தோம், அதுக்கே பசிக்குது, வீட்டுக்கு போகணும், மயக்கமாகுதுன்றான். இன்னும் அங்கே அந்த லைப்ரரி மாரி ஒரு இடம் இருக்குது, புக்ஸுக்கு விற்கிற இடம், அந்த இடத்துக்கு போய் வீடியோ எடுக்கணும். ஏந்து வர மாட்டேன் நாய் இது பேசி. ஒரு சிக்கன் ரைஸ் வாங்கி கொடுத்தியா, ஒரு பிரியாணி வாங்கி கொடுத்தியா, சாப்பிட்டு தெம்பாவா வீடியோ எடுக்கல. காலையில் 4 தோசை ஒரே நிமிஷம், வெறும் டீ குடிச்சிட்டு டீ விளாக்ஸ்னுங்கிறது தர்ஷன் டீமுக்கு தான். இதுக்கு தர்ஷன் வந்து எல்லாமே தான் பண்ணுறான், மைக் வாங்குறான், எல்லாமே பண்ணுறான். இந்த நாய் என்ன பண்ணிச்சு இந்த விளாக்? கை போடணும்ல, எனக்கு ஒன்றும் புரியல. கட்டிப்பொடி வைத்தியம் சண்டே எங்கன்னா போகிறோம். உண்மையை சொல்ல என் வந்து மன அழுத்தம் இருக்குல்ல. என்ன இந்த மே வீடியோ போடு, டேட் நோட் பண்ண. மே டேட்டுக்கு வந்து வீடியோ இதுதான் சொல்லுவான். அதுவும் வாய்ஸ் ஒழுங்காக வராது. வீடியோ எடுக்கும் போது தான் ஐஸ் வாட்டர் குச்சி இதெல்லாம் ஆகிடும். ஐஸ் வாட்டரை குச்சோம் கருப்பத்துக்கு போய் நீ தான் கத்துனேன், நானும் தான் கத்துனேன். உன் குரல் நல்லா இருக்குது, என் குரல் போயிடுச்சு. இன்னும் கூட நான் தான் அதிகமாக கற்றுனேன் படத்தில். வீடியோ எல்லா வீடியோ மாட்டிட்டு போடுவேன். என்னடா பண்ணுறது? எதுவுமே கத்தலை. நான் கத்துனேன் மட்டும் தான் பார்த்து மட்டும் தான் இருந்தேன். நீயே சொல்லு. என் பக்கத்தில் ஆடிச்சுன்னா எல்லா வீடியோ போடுவேன். பாட்டு காட்டு. எந்த வீடியோவும் இல்லைண்ணா, நான் பொண்ணு முறையா இல்லை. நான் போய் முன்னாடி ஆடினேன், எல்லாரும் வந்து ஆடினாங்க, கும்பலாக பசங்க தான் இருந்தாங்க. நான் என்ன பண்ணிட்டேன், ஃபர்ஸ்ட் கத்தம் தான் முடியல. முன்னாடி ஒரு பொண்ணு இருந்தது, எனக்கு தெரியல, கை இப்படி மாட்டிச்சு, முடியல பூச்சி ஈர்த்துட்டேன். எனக்கு தெரியாம கருப்பு வீரி ஏறி கருப்பு உள்ள வந்துட்டான், கருப்பு உள்ள வந்துட்டான். அந்த நேரத்துல அத்தமே என்ன பண்ணீங்க? 1 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ் இப்போ காலேஜ் எதுக்கு போறாருன்னா, இப்போ வள்ளூர் கோட்டை வந்து ஸ்பாட்டை பார்த்துட்டான், காலியா இருக்குது, அதனால ஏதாவது ஒரு பொண்ணை கூட்டின்னு வந்தோமோ இல்லை மேமை கூட்டின்னு வந்தோமோ போகிறான். அதான் காலேஜ். எங்க அப்பா கோயில்ல சேர்த்துக்கிறான், நான் ஜாலியாகிறேன். உனக்கு என்னடா பிரச்சனை? வயிற்று வச்சது என்ன பண்ணுறது? உங்கள் அப்பா செய்யணும், நான் யார் செய்ய மாட்டாங்க. இப்போ அவ்வளோதான். நான் டோலியை பார்த்து ஜாலியாகிறேன். முஸ்லீம் காலேஜ் ஜாலியாக இருந்துச்சு காலேஜ். ஜாலியாக இருந்து என்ன ப்ரோஜனம்? ஏதாவது அனுபவிச்சு ஃப்ரீடம் இருக்கு அந்த காலேஜ். எல்லாம் பேசக்கூடாது. காலேஜ் போனல காலேஜ் போனேன் 1.5 வருஷம் 16 இயர் வச்ச பரதேசி நீ காலேஜுக்கே போக சொல்லிட்டாங்க. டிராகன் இது பரதேசி அரியர் வைக்கிறோமா இல்லையோ, ஒரே அட்டம்ல முடியாது. நீங்கம்மாச்சி அப்படி வீடியோலாம் அந்த பாப்பா ஏதோ பைத்தக்காரங்க போல நினைச்சு பார்த்துட்டு வீடியோ பண்றோம் யூடியூப்ல போட. டிடி vlogs போனா அடிதான் இருப்பேன்.